Hi designers, welcome to SM Aguilar's Academy. SM Aguilar's Academy இன்னைக்கு வந்துட்டு embossed cut bead leaf filling பார்க்கலாங்க. இப்போ சென்டரை பிரிச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கட் பீட் உள்ள கொடுத்துட்டு நம்ம மேலே ஸ்டிச் பண்ணலாங்க. எம்போசிங்காக இருக்கும். இப்போ வாங்க. இப்போ உள்ள ஒரு லைன் வந்துட்டு நம்ம கட் பீட் கொடுத்துடலாங்க. எப்பவும் போல் ஆப்போசிட்டில் ஒரு லாக் கொடுத்துட்டு கட் பீடை ஒன்றா லோட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு போடும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது சென்டரில் கட் பீட் கொடுத்தாச்சுங்க. மேலே அந்த ஷார்ப் பேஜிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து கவர் ஆக வரைக்கும் நீங்கள் கொடுக்கணுங்க. ரைட்டு லெஃப்ட்டு இதே மாதிரி கொடுக்கலாங்க. நல்லா எம்போஸாக வருது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே வந்துட்டு த்ரெட்டு கொடுக்கக்கூடாதுங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் அது என்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. இதே மாதிரி கட் பீட்டை லோட் பண்ணி அடுத்தடுத்து போட்டுகிட்டே வாங்க. ஒரு செயின்னு ஒரு லாக்கு, ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு செயின்னு ஒரு லாக்கு, ரைட்டு லெஃப்ட்டு அதே மாதிரி போய் ஒரு செயின்னு ஒரு லாக்குங்க. ஒரு சைடாகவும் ஃபில் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டாக ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வாங்க, இதில் வந்துட்டு நான் பைப்பிங் த்ரெட் உள்ளே ஏன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, உள்ளே வந்துட்டு பைப்பிங் த்ரெட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கட் பீட் கொஞ்சமாக நம்ம நகர்ந்துச்சுன்னா கூட அந்த உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட் வந்துட்டு காட்டி கொடுத்துரும். அதனால் மேலே என்ன கலர் கட் பீட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் கட் பீடை உள்ளே எம்போஸ்டு எஃபெக்ட்டுக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் எப்படி சூப்பராக வந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த சைடு மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க.